Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து லிமிட் பாயிண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு செட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். லிமிட் பாயிண்ட்ஸ். ஸோ XDங்கிறது வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். XD மெட்ரிக் ஸ்பேஸ். ஏங்கிறது வந்து எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு சப்செட். இதை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ எ பாயிண்ட் P இன் எக்ஸில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் P, அதை வந்து நான் ஏவோடைய லிமிட் பாயிண்ட்னு எப்போ சொல்லுவேன்னா இஸ் செட் டு பி எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ அது எப்போ சொல்லுவேன்னா இஃப் நம்ம எந்த ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிட்டாலும் ஃபார் எவரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 ஓப்பன் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் எப்சிலன் எடுத்துட்டோம்னா அது வந்து ஏவை வந்து எக்ஸ் அல்லாத இன்னொரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணணும். ரைட்? அதாவது ஓப்பன் பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் எப்சிலன் எடுக்கிறோம். எப்சிலன் வந்து எந்த நம்பரானாலும் இருக்கலாம், எந்த பாசிட்டிவ் நம்பரானாலும் இருக்கலாம். இந்த பால் வந்து ஏ மைனஸ் எக்ஸை வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. இதுதான் வந்து இங்கே வந்து பி. இந்த பால் பி கமா எப்சிலன் இன்டர்செக்ட்ஸ் ஏ மைனஸ் பி. அப்போது என்ன அர்த்தம்னா இதில் பி இல்லாமல் வேற ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அது வந்து இந்த இன்டர்செக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இது நான் எம்டினா என்ன அர்த்தம்? தேர் எக்ஸிஸ்ட் Q இன் ஏ with Q not equal to P. Q வந்து not equal to P and B of Q belongs to, இதை வந்து நான் Q epsilon கூட வச்சுக்கலாம். Q epsilon ஏன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த எப்சிலனை பொறுத்து இருக்கு. ஓகே, இது வந்து ஃபார் எவ்ரி எப்சிலனுக்கு ட்ரூவாக இருந்தால் அந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சில உதாரணம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து ரியல் லைன் எடுத்துக்கலாம். ரியல் லைனில் ஏங்கிறது வந்து நான் இந்த செட் எடுத்துக்கிறேன். 0 1 1/2 1/3 எக்ஸெட்ரா. ஓகே, அதாவது ஏங்கிறது வந்து என்னென்னா 1/n, n belongs to n, யூனியன் சிங்கிள்டன் 0. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஏ. இங்கே R வித் யூஷுவல் மெட்ரிக் எடுத்திருக்கோம். இப்போ இந்த செட்டுக்கு 0ங்கிறது வந்து ஒரு லிமிட் பாயிண்ட். 0ங்கிறது ஒரு லிமிட் பாயிண்ட். ஓகே, நான் வந்து இங்கே 0 வந்து ஒமிட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கிறேன். 0 வந்து இல்லைன்னு, இந்த செட்டில் 0 இல்லைன்னு வச்சுக்கலாம். இந்த செட்டுக்கு 0 ஒரு லிமிட் பாயிண்ட். இதை வந்து எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஏன்னா நம்ம இந்த சீக்வன்ஸ் 1/nங்கிற சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து 0. 1/nங்கிற சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து 0. அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 பி 0 கமா எப்சிலன். இது வந்து ரியல் லைனில் வந்து என்னென்னா மைனஸ் எப்சிலன் கமா எப்சிலன். இது வந்து 1/n வந்து இந்த இன்டர்வலில் இருக்குது. 1/n belongs to b 0 கமா எப்சிலன் for all n greater than or equal to ஏதோ ஒரு ஸ்டேஜ் n எப்சிலன். ஏன்னா 1/n converges to 0. அதை யூஸ் பண்ணி 0 வந்து இந்த செட்டுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? 0 வந்து இந்த செட்டுக்கு லிமிட் பாயிண்ட். நான் இங்கே வந்து 1/n converges to 0. இந்த செட்டில் 1/n இருக்குது. அதனால் நான் 0 வந்து லிமிட் பாயிண்டான்னு செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணுறேன்? b 0 கமா எப்சிலன் எடுத்தேன்னா
நமக்கு என்ன தெரியும்னா 1/n converges to 0ங்கிறதுனால நம்மளால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் உள்ள எல்லா இந்த ஸ்டேஜ் இந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா நேச்சுரல் நம்பருக்கு கரஸ்பாண்டிங்கான டேர்ம்ஸ் 1/n பிலாங்ஸ் டு 0, எப்சிலன். ஏன்னா நம்ம இப்படி எழுதுவோம் 1/n -0 < எழுதுவோம். அதோடைய அர்த்தம் வந்து இதுதான். அப்போ 0ங்கிறது இதோடைய லிமிட் பாயிண்ட். 0ங்கிறது இதோடைய லிமிட் பாயிண்ட். இப்போ 0வை தவிர வேற எதுவுமே இதில் லிமிட் பாயிண்ட் கிடையாது. ஸோ 0 இஸ் த only one limit point of a equal to 1, 1/2, 1/3, etc., 1/n, etc. இது நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நான் உங்களுக்கு ஜாமெட்ரிக்கலாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்போது எக்ஸ் லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கோங்க, அல்லது பி லெஸ் தென் 0ன்னு எடுத்துக்கோங்க. பி லெஸ் தென் 0ன்னா இந்த டிஸ்டன்ஸை வச்சுட்டே நம்மளால் ஒரு ஓப்பன் பால் ட்ரா பண்ண முடியும். அது ஏஐ இன்டர்செக்ட் பண்ணலை. அதே மாதிரி பி கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இதே மாதிரி நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியும். பி ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் 1ஐ விட கம்மி. அதனால் இங்கே p - 1 இதில் பாதி ரேடியஸ் எடுத்துக்கோங்க, p - 1. ஸோ எப்சிலன் p - 1/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா p எப்சிலன் இன்டர்செக்ஷன் ஏவே உங்களுக்கு எம்டின்னு வந்துடும். எப்போ p greater than 1ன்னா p greater than 1ன்னா எப்சிலன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. p less than 0ன்னா இதே மாதிரி p less than 0ன்னாலும் இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். p less than 0ன்னா let எப்சிலன் equal to 0 minus p/2. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா p எப்சிலன் இன்டர்செக்ஷன் ஏ எம்டி. இதை ஈஸியாக நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஏன்னா p எப்சிலன் என்ன வரப்போகுது, p எப்சிலன் p minus எப்சிலன் p plus எப்சிலன். ஆனால் p plus எப்சிலன் less than 0. p plus எப்சிலன் less than 0. ஏன்னா p plus 2 எப்சிலன் தான் 0. நீங்கள் p plus எப்சிலன் தான் பார்க்குறீங்க. ஓகே, p plus எப்சிலனே less than 0. அதனால் இந்த இன்டர்செக்ஷன் எம்டி. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம்னா p less than 0ன்னா அது நாட் அ லிமிட் பாயிண்ட்னு இந்த ஆர்கியூமெண்ட் வச்சு சொல்லிடலாம். p greater than 1ன்னாலும் நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். இப்போ p 0க்கும் 1க்கும் இடையில இருந்ததுன்னா நம்ம எப்படி சொல்கிறது? ஸோ 0 less than p less than 1 ஆர் ஈக்குவல். இங்கே less than ஆர் ஈக்குவல் டு. இப்போது இது ட்ரூனா உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா தேர் எக்ஸிஸ்ட் n0ன்னு வச்சுக்கிறேன். தேர் எக்ஸிஸ்ட் n0 இன் நேச்சுரல் நம்பர் சாட்டிஸ்ஃபையிங். உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா 1 minus n0 minus 1 less than p less than 1/n0 plus 1. இங்கே n0 plus 1, இங்கே n0 minus 1. ஓகே, இது less than or equal டுன்னு வச்சுக்கிறேன். less than or equal to. ஏன்னா p equal to 1ன்னா இங்கே n0 2. p equal to 1ன்னா இங்கே n0 2. n0 1ன்னு வச்சோன்னா ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ இங்கே p less than 1ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த இது ட்ரூவாக இருக்கும். p equal to 1க்கு நீங்கள் இந்த இன்டர்வலே பார்த்தால் போதும். b of 1,2 இதை பார்த்தீங்கன்னாலே இன்டர்செக்ஷன் வித் a மைனஸ் சிங்கிள்டன் 1 இது எம்டியாக இருக்க போகுது. p equal to 1. ஸோ p equal to 1 நான் தனியாக சொல்லியிருக்கேன். அதாவது p equal to 1 is not a limit point. ஏன்னா ball center at 1, radius half பார்க்குறோம். எதனால் ஹாஃப்னா 1க்கு அடுத்த பாயிண்ட்டே half தான் இருக்குது இந்த கொடுத்துருக்க செட்டில். அதனால் இந்த டிஸ்டன்ஸை பார்த்துருக்கேன். அதர்வைஸ் 0 less than p less than 1ன்னா நம்ம ரேடியஸை இந்த 1/n0 minus 1 p minus p இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே டிஸ்டன்ஸ் பாருங்கள். அதை விட கம்மியாக எடுத்துக்கோங்க. அதை விட கம்மியாக எடுத்திங்கன்னா
அதாவது எப்படி எடுத்துக்கிறோம், 0 லெஸ் தேன் p லெஸ் தேன் 1ன்னா எப்சிலன் வந்து மினிமம் 2 எப்சிலன் மினிமம் ஆஃப் 1 by n0 minus 1 minus p 1 by n0 p minus 1 by n0 plus 1. இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா b p எப்சிலன் இன்டர்செக்ஷன் a minus p உங்களுக்கு எம்டியாக வரப்போகுது. ஓகே, a minus p எம்டியாக. அப்போ இந்த செட்டுக்கு, இந்த எடுத்திருக்க செட்டுக்கு ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தான் இருக்குது, ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட், அது வந்து 0. அது வந்து இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு 0ங்கிறத வச்சு நம்ம கெஸ் பண்ணி சொன்னோம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் 1 a ஈக்குவல் டு இந்த செட்டு. எக்ஸாம்பிள் 2 நீங்கள் a வந்து க்ளோஸ்டு 0,1 எடுத்துக்கோங்க, க்ளோஸ்டு 0,1. இப்போ இந்த செட்டுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, தென் எவ்ரி x in a is a limit point of a, is a limit point of a. ஸோ முதல்ல என்ன சொல்லலாம்னா, ஏல உள்ள எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட். ரெண்டாவது, இஃப் எக்ஸ் வந்து ஏல இல்லை, எக்ஸ் வந்து ஏல இல்லைன்னா தென் எக்ஸ் இஸ் not a limit point. X is not a limit point of A. ஓகே, இதுவும் ஜாமெட்ரிக்கலாக நம்ம வந்து இந்த கன்க்ளூஷன் செகண்ட் இதை சொல்லலாம். இப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் எக்ஸ். எக்ஸ்லேருந்து 1க்குள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள், உங்கள் ரேடியஸை வந்து அதை அந்த நம்பரோட சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ பி ஆஃப் எக்ஸ் கமா ஆர் இன்டர்செக்ஷன் ஏ வந்து எம்டி. அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் 0னாலும் அதே தான். 0லேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள், ரேடியஸ் அதை விட சின்னதாக வச்சுக்கோங்க. சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பால் வந்து ஏவை வந்து இன்டர்செக்ட் பண்ணாது. ஓகே, அந்த பால் வந்து, ஏன்னா நம்ம இப்படி ட்ரா பண்ணுறோம், பால்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்க போகுது, எக்ஸ் மைனஸ் எப்சிலன் டு எக்ஸ் ப்ளஸ் எப்சிலன். அப்போ நம்ம பால் வந்து 0,1 இன்டர்செக்ட் பண்ணாது. அதனால் எக்ஸ் லெஸ் தேன் 0னாலும் அது லிமிட் பாயிண்ட் இல்லை, எக்ஸ் கிரேட்டர் தேன் 1னாலும் அது லிமிட் பாயிண்ட் இல்லை. அப்போ இந்த செட்டுக்கு எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட், இந்த செட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் லிமிட் பாயிண்ட் வந்து அதில் இல்லை, லிமிட் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்க செட்டில் இல்லை. நம்மளுடைய டெஃபனிஷன்லேயே அதுதான் சொல்லியிருக்கோம், அந்த நம்ம எந்த பாயிண்ட்டை லிமிட் பாயிண்ட்னு சொல்கிறோமோ அது வந்து அந்த செட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸு. அதாவது ஒரு லிமிட் பாயிண்ட் வந்து அந்த செட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன், ஏ வந்து 1, 1/2 எக்ஸெட்ரா 1/n எக்ஸெட்ரான்னு எடுத்தோம்னா 0 தான் ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட்டு, ஆனால் 0 அந்த செட்டில் இல்லை. ஓகே, இப்போது ஓகே, இந்த செட்டுக்கு வந்து எல்லா பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட்னு எடுத்துருக்கோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள், ஏ வந்து க்ளோஸ்டு 0,1ன்னு எடுத்தோம்னா எகெயின் இன் ஆரில் அப்போ இங்கே வந்து ஏல உள்ள எல்லா பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட்டு, ஏ காம்ப்ளிமெண்ட்டில் உள்ள எந்த பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் இல்லை. ஓகே, எந்த பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் இல்லை. ஓகே, இப்போ மூணாவது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸு அல்லது செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கலாம். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இன் ஆர், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இன் ஆர். இப்போ இந்த செட்டுக்கு வந்து எந்த பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் இல்லை. Z does not have any limit point. Does not have any limit point in R. இது எப்படி சொல்கிறது? இப்போ வந்து ஜெட்டோட காம்ப்ளிமெண்ட்டில் உள்ள எந்த பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு நான் சொல்ல போகிறேன். ஜெட்டில் உள்ள காம்ப்ளிமெண்ட், இப்போ வந்து P பிலாங்ஸ் டு Z காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். லெட் P பிலாங்ஸ் டு Z காம்ப்ளிமெண்ட். இப்போ Z காம்ப்ளிமெண்ட்னா என்ன ஆகும்னா, நம்மளால் ஒரு இன்டீஜர் கண்டுபிடிக்க முடியும். தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் இன்டீஜர் n such that இது வந்து பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜராக கூட இருக்கலாம். தேர் எக்ஸிஸ்ட் அ இன்டீஜர் n such that
n minus 1 less than p less than n. n minus 1 less than p less than n. அப்போது நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா நம்மளால் ஒரு நேச்சுரல் நம்பர் ஒரு இன்டீஜர் கண்டுபிடிக்க முடியும். அந்த இன்டீஜர் n p வந்து இந்த இன்டர்வலில் தான் இருக்குது. p வந்து இந்த இன்டர்வலில் தான் இருக்குது. இப்போது நம்மளுடைய பழைய ஐடியாவே யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ரேடியஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸை பார்க்குறோம், n மைனஸ் பியை பார்க்குறோம், அதே நேரத்தில் p மைனஸ் n மைனஸ் ஒன்னையும் பார்க்குறோம். நம்மளுடைய ரேடியஸ் வந்து அதை விட சின்னதாக எடுத்துட்டோம்னா, இந்த ரெண்டு நம்பரை விட சின்ன நம்பராக எடுத்துட்டோம்னா, இந்த பால் வந்து ஓப்பன் பால் சென்டர் அட் p ரேடியஸ் எப்சிலன் வந்து does not intersect z. ஓகே, இப்போ இது வந்து p வந்து z காம்ப்ளிமெண்ட்டில் இருந்ததுன்னா அது வந்து லிமிட் பாயிண்ட் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் p வந்து இன்டீஜர், ஏதோ ஒரு இன்டீஜர், அது லிமிட் பாயிண்ட்டாக இருக்குமா? p வந்து ஏதோ ஒரு இன்டீஜர். ஓகே, p வந்து ஏதோ ஒரு இன்டீஜர். அப்போ இதுக்கு வந்து என்னன்னா p half பாருங்க, b half இன்டர்செக்ஷன் z minus p இது வந்து என்ன வரப்போகுதுன்னா எம்டி வரப்போகுது. எதனால் இது? உதாரணத்துக்கு p ஈக்குவல் டு 1 எடுத்துக்கோங்க. p ஈக்குவல் டு 1ன்னா இங்கே வந்து p half, அதாவது 1 half பார்க்குறீங்க. அப்போ அது வந்து என்னென்னா 1 minus half 1 plus half. ஏன்னா பால் சென்டர் அட் 1 ரேடியஸ் half. ரியல் லைனில் இது என்னென்னா 1 set of all y in R such that modulus of 1 minus y, அதாவது distance between 1, y, இது வந்து less than half. ஆனால் இந்த செட்டு modulus of 1 minus y less than halfங்கிறது என்ன? இந்த செட்டு வந்து 1 minus half 1 plus half. அதாவது உங்களுக்கு பாயிண்ட் தெரியும், ரேடியஸ் தெரியும்னா p minus r p plus r, அதுதான் வந்து பால்ஸ், அதுதான் ஓப்பன் பால்ஸ். அப்போ இது வந்து half, 3/2. இது இன்டர்செக்ஷன் வித் z minus 1 என்ன வரும்? b 1 half இன்டர்செக்ஷன் z minus singleton 1. இது வந்து என்ன வரப்போகுதுன்னா எம்டி செட். இது வந்து எம்டி செட். இப்போ இதே மாதிரியான ஆர்குமெண்ட் எந்த ஒரு இன்டீஜருக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். அப்போ இந்த நம்மளுடைய செட்டு வந்து ஜெட்டுன்னு எடுத்துட்டோன்னா z காம்ப்ளிமெண்ட்டில் உள்ள எந்த நம்பரும் லிமிட் பாயிண்ட் இல்லை, அதே நேரத்தில் ஜெட்டில் உள்ள எந்த மெம்பரும் லிமிட் பாயிண்ட் இல்லை. அப்போது z does not have any limit point. So z does not have any limit point from R. ஓகே, இதே மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போது QOயோ அல்லது Q காம்ப்ளிமெண்ட்டையோ எடுத்துட்டோன்னா ஆரில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் அதுக்கு வந்து லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து Q இஸ் டென்ஸ் இன் R அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அதே மாதிரி Q காம்ப்ளிமெண்ட் இஸ் ஆல்சோ டென்ஸ் இன் R. ஓகே, இப்போ ரியல் லைனில் நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த செட்டுக்கு வந்து ஒரே ஒரு லிமிட் பாயிண்ட் தான் இருக்குது. ரெண்டாவது செட்டு பார்க்குறோம், இது இங்கே கவுண்டபிள் செட்டு. இங்கே ரெண்டாவது செட்டு பார்க்குறோம், இது வந்து அன்கவுண்டபிள் செட்டு. இது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 க்ளோஸ்டு இன்டர்வல். இன்ஃபேக்ட் இது வந்து க்ளோஸ்டு பால். ரியல் லைனில் க்ளோஸ்டு பால் சென்டர் அட் B, க்ளோஸ்டு பால் half. ஓகே, க்ளோஸ்டு பால் half. இப்போ இந்த செட்டுக்கு வந்து இந்த செட்டோடைய எல்லா லிமிட் பாயிண்ட்டும் வந்து இந்த செட்டுக்குள்ளேயே இருக்குது. மூணாவது ஒரு செட்டு பார்த்தோம் Z, அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட் பாயிண்ட்டுமே இல்லை. ஓகே, XD is a discrete metric space. இப்போ வந்து ஏங்கிறத வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா then A does not have, ஏக்கு வந்து எந்த ஒரு லிமிட் பாயிண்ட்டும் இல்லை. A does not have any limit point from X. இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸோடைய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னே நம்ம சொல்லலாம். ஓகே, எதனாலன்னா
நீங்கள் டிஸ்கிரிட் மெட்ரிக்னா என்ன டெஃபனிஷனுங்கிறத யூஸ் பண்ணுங்கள். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இது வந்து ஜீரோவாக இருக்க போது எப்போன்னா இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், 1 இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய். இதுதான் நம்மளுடைய டிஸ்கிரிட் மெட்ரிக்கோட டெஃபனிஷன். அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்டுக்கு நம்ம ரேடியஸ் வந்து 1 விட லெஸ் தென் 1 எடுத்துட்டோன்னா அந்த பாலில் வந்து சிங்கிள்டன் அந்த சென்டர் மட்டும்தான் இருக்க போகுது. அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார் எவ்ரி பி இன் எக்ஸ் பி கமா ஹாஃப், பி கமா ஹாஃப் இது வந்து என்னென்னா சிங்கிள்டன் பி தான், சிங்கிள்டன் பி. அதனால் என்ன வரப்போகுது, அதனால் பி கமா ஹாஃப் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சிங்கிள்டன் பி இது வந்து எம்டி, இது வந்து எம்டி. அதாவது டெஃபனிஷன் படி ஃபார் எவ்ரி எப்சிலன் இந்த இங்கே ஹாஃபுக்கு பதிலாக எப்சிலன் போட்டோன்னா இந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டியாக இருக்கணும். அப்போது பி வந்து லிமிட் பாயிண்ட், அப்போது பி வந்து லிமிட் பாயிண்ட். ஆனால் நாட் அ லிமிட் பாயிண்ட்னா என்ன சொல்லணும், நம்மளால் ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சால் போதும். ஒரு ரேடியஸ் அதுக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் எம்டின்னு வந்ததுன்னா பி வந்து இஸ் நாட் அ லிமிட் பாயிண்ட். அதுதான் இங்கே வந்து டிஃப்ரென்ஸை நம்ம வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பி லிமிட் பாயிண்ட்னா ஃபார் எவ்ரி எப்சிலன் இது வந்து நான் எம்டி, பி எப்சிலன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சிங்கிள்டன் பி இது வந்து நான் எம்டி. ஃபார் எவ்ரி எப்சிலன் கிரேட்டர் தென் 0 இது நான் எம்டியாக இருக்கணும். இருந்ததுன்னா பி லிமிட் பாயிண்ட். பி லிமிட் பாயிண்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு எப்சிலனுக்கு வந்து இது எம்டியாக இருந்தால் போதும், ஏதோ ஒரு எப்சிலனுக்கு இது எம்டியாக இருந்தால் போதும். ஸோ அதை தான் நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போது டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லிமிட் பாயிண்ட்ஸே இருக்க போகிறது கிடையாது. இப்போ லிமிட் பாயிண்டோடைய இன்னொரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி வந்து என்னென்னா, இந்த இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இன்டர்செக்ஷனில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கும், ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குமா அல்லது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குமா? ஓகே, ஏன்னா அதுதான் வந்து முக்கியமாக அதை அந்த இது வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் இது ட்ரூன்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷனில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இன்ட்யூஷன் தெரியலாம். ஓகே, அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும், ஆக்சுவலாக அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு தியரத்தோடைய கண்டென்ட். இஃப் பி இன் எக்ஸ் இது வந்து லிமிட் பாயிண்ட் வச்சுக்கலாம், லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸு. இங்கே வந்து எக்ஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், எக்ஸ் வந்து ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ். தென் பி எப்சிலன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி as infinitely many points. ஒரு லிமிட் பாயிண்டாக இருந்ததுன்னா அந்த பாலை பார்க்குறோம், பால் சென்டர் அட் பி ரேடியஸ் எப்சிலன் பார்க்குறோம். அது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் பியை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கும். ஆஸ் இன் this is for every epsilon, right? For every epsilon greater than 0 இது வந்து ட்ரூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னா ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். அதாவது நம்ம இந்த கன்க்ளூஷன் ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வர போகிறோம். அதாவது அப்போ இந்த கன்க்ளூஷன் ராங்குன்னா வந்து கன்க்ளூஷன் வந்து நாட் கரெக்ட்னு அசியூம் பண்ணோன்னா என்ன அர்த்தம், there is a epsilon for which this has only finite number of elements. Okay, the intersection has finite number of elements. ஏன்னா இது வந்து infinite number of elements இருக்குன்னு நம்ம சொல்லணும். அப்போ அது வந்து தப்புன்னா என்ன அர்த்தம், அது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு எப்சிலனுக்கு வந்து finite number of elements தான் இருக்கு. So assume that P epsilon intersection A minus singleton P as only finite number of ETS na elements
அதை வந்து நான் எடுத்துக்கிறேன், என்னென்னு எடுத்துக்கிறேன்னா சே P1 P2 எக்ஸெட்ரா Pm. இது எப்போ ட்ரூனா ஃபார் சம் assume that for some epsilon greater than 0, for some epsilon greater than 0 ஏதோ ஒரு எப்சிலனுக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் வந்து ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இன்டர்செக்ஷன் வந்து இதோட அர்த்தம் என்ன, தட் இஸ் பி பி எப்சிலன் இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு, இந்த இன்டர்செக்ஷன் வந்து ஈக்குவல் டு P1 P2 எக்ஸெட்ரா Pm. இதுதான் நம்மளுடைய அசம்ஷன். ஓகே, இதுதான் நம்மளுடைய அசம்ஷன். இப்போது இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிறதுனால இந்த P1 P2 எக்ஸெட்ரா Pm எதுவுமே Pக்கு ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா நம்ம A மைனஸ் P பார்க்குறோம். A மைனஸ் P இந்த P1 P2 வந்து A மைனஸ் Pயில் இருக்கிறதுனால P1 P2 Pm நாட் ஈக்குவல் டு P. ஓகே, நாட் ஈக்குவல் டு P. ஸோ அது வந்து கிளியர், அந்த பார்ட் வந்து கிளியர். இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்டன்சஸ் எல்லாம் பார்க்குறோம். டிஸ்டன்சஸ் பிட்வீன் P, Pj இது என்னவா இருக்க போகுதுன்னா, இது வந்து ஒரு நம்பர் RJன்னு வச்சுக்கலாம். இது வந்து கிரேட்டர் தேன் 0, ஏன்னா P நாட் ஈக்குவல் டு Pj. ஓகே, ஏன்னா ஃபார் J ஈக்குவல் டு 1 to M. எதனால் இது வந்து கிரேட்டர் தேன் 0, ஏன்னா P நாட் ஈக்குவல் டு Pj. ஓகே, ரீசன் என்ன, ஆஸ் P நாட் ஈக்குவல் டு Pj, இதுதான் காரணம். ஓகே, தென் R ஈக்குவல் டு மினிமம் R1 R2 எக்ஸெட்ரா Rm. ஓகே, இது வந்து இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், எதனால், as Rj positive for j equal to 1 to m. ஓகே, for j equal to 1 to m, அதனால் இது ட்ரூ. இப்போ இந்த நம்பரை வச்சுட்டு நம்ம இந்த செட்டை பார்க்கலாம் மறுபடியும். B P, R intersection A minus P. ஓகே, இப்போ இந்த செட்டு என்ன வரப்போகுது, இந்த செட்டு அதாவது நம்ம ஓப்பன் பால் பார்க்குறோம், சென்டர் P ரேடியஸ் R, அதோடைய இன்டர்செக்ஷன் A மைனஸ் P பார்க்குறோம். இது என்ன வரப்போகுதுன்னா, இது வந்து ஈக்குவல் டு எம்டின்னு வரப்போகுது, P இருக்குது, P1 இருக்குது, அப்புறம் P2 இருக்குது. நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், இந்த டிஸ்டன்ஸும் என்னன்னு தெரியும். இதுதான் வந்து செட்டு, இதுதான் செட்டு A. ஓகே, இதுதான் செட்டு A. இதுதான் வந்து நம்மளுடைய செட்டு A. இப்போ நம்ம வந்து ரேடியஸ் வந்து என்ன எடுத்துருக்கோம்னா, மினிமம் ஆஃப் R1 R2, அதாவது இந்த நம்பர் R1, இந்த நம்பர் R2, இது ரெண்டுக்கும் மினிமம் பார்த்து நம்ம இப்போ ஒரு பால் ட்ரா பண்ணுறோம். இப்போ பால் ட்ரா பண்ணும்போது இந்த இன்டர்செக்ஷனில் வந்து என்ன வரப்போகுது, ஏன்னா எப்சிலன் பார்க்கும்போதே 2 பாயிண்ட் தான் இருந்தது, P1 P2 தான் இருந்தது. ஓகே, P1 P2. அப்போது எப்சிலனை விட சின்ன நம்பர் எடுத்துருக்கோம், அதாவது இந்த R1 R2 விட சின்ன நம்பர். அப்படி எடுக்கும்போது இதில் எந்த பாயிண்ட்டுமே இருக்காது. எதனால் இருக்காது, ஜாமெட்ரிக்கலாக இது வந்து கிளியரு, ஆனால் இது வந்து எம்டின்னு நான் வந்து கிளைம் பண்ணுறேன். இது வந்து எம்டின்னு வச்சுக்கோங்க. கிளைம் B P, R இன்டர்செக்ஷன் எம்டி. இப்போ இதில் ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, Z belongs to B P, R இன்டர்செக்ஷன் A மைனஸ் சிங்கிள்டன் Pன்னு வச்சுக்கலாம். அப்போது B R வந்து லெஸ் தேன் எப்சிலன், R வந்து லெஸ் தேன் R1, லெஸ் தேன் R2, Rm. ஆனால் R1 R2 எல்லாமே வந்து லெஸ் தேன் எப்சிலன், ஏன்னா P1 P2 Pm எல்லாமே பால் சென்டர் அட் P ரேடியஸ் எப்சிலனில் இருக்குது. அதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து லெஸ் தேன் எப்சிலன். ஓகே, அண்ட் இங்கே வேணால் இப்படி எழுதிக்கலாம், RJ லெஸ் தேன் எப்சிலன்.
அப்போ இங்கே r less than or equal to rj, இது less than epsilonங்கிறதுனால இது less than epsilonங்கிறதுனால z வந்து belongs to b p r intersection epsilon intersection a minus p ஏன்னா z belongs to ball center at p, r, அதாவது p க்கும் z க்கும் உள்ள distance less than r. அப்போ ஆப்வியஸா b க்கும் distance between p, z less than r, அதனால less than epsilon, ஏன்னா r less than epsilon. அப்போ z belongs to இந்த ball, ஆனா z ஏற்கனவே இந்த செட்டில் இருக்கு, அதனால z belongs to இந்த ball intersection a minus p. ஆனா இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளியர். ஏன்னா z வந்து இதுல இருக்கு, இந்த செட்டு வந்து p1 p2 etc pm. ஓகே, p1 p2 etc pm அப்படிதான் எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த எப்சிலனுக்கு வந்து இந்த இன்டர்செக்ஷன் ஹேஸ் only finite number of elements. அப்போ z equal to one of the number, so then z equal to pi for some i in 1 2 etc m. ஓகே, 1 2 etc m. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்? distance between p, pi, இந்த நம்பர் ri, இந்த நம்பர் வந்து distance between p, z, ஏன்னா z வந்து pi, இது வந்து less than r. அதே நேரத்தில் r வந்து less than or equal to ri, பாருங்க, ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்னா r வந்து less than or equal to ri. இன்ஃபேக்ட் r வந்து strictly less than ri இருக்கும். r வந்து distance between p, z வந்து strictly less than r. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த நம்பர் வந்து என்ன வரப்போகுதுன்னா, ஓகே, ஈவன் இங்கே வந்து r less than or equal to riனாலும் நமக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இங்கே இருக்குது. என்னென்னா ri less than ri, less than ri, அதாவது கொடுத்துருக்க நம்பர் வந்து அதை விட சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அது வந்து it is not correct. அதனால் வந்து இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா ஜெட்டுங்கிற எலமெண்ட் இந்த செட்டில் இருக்குன்னு எடுத்துக்கிட்டதுனால, அதாவது z belongs to இந்த இதுன்னு எடுத்துட்டோம் இல்லையா, அதுதான் வந்து கான்ட்ரடிக்ஷன். ஓகே, ஸோ this is a contradiction. ஓகே, இந்த கான்ட்ரடிக்ஷன் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுதுன்னா இந்த கிளைமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த கிளைமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஹென்ஸ் BPR இன்டர்செக்ஷன் A minus P இது வந்து எம்டி செட். ஆனால் இது எம்டி செட்டுன்னா என்ன ஆகும்னா, இங்கே r வந்து greater than 0, வேர் r is some number greater than 0. r வந்து இந்த டெஃபினிஷன்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இது எதை இம்ப்ளை பண்ணும்? திஸ் இம்ப்ளை P is not a limit point. of A. ஏன்னா லிமிட் பாயிண்டாக இருந்ததுன்னா இது வந்து நான் எம்டின்னு வரும். இது எம்டின்னு வந்ததுனால P is not a limit point. ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன? P is a limit point of A. ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? P is not a limit point of Aன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா, நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்தோம். என்ன அசம்ஷன்னா, ஃபார் சம் எப்சிலன் இந்த இன்டர்செக்ஷன் பால் சென்டர் அட் P ரேடியஸ் எப்சிலன் இன்டர்செக்ஷன் A minus P இதில் வந்து ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த அசம்ஷன்னால் நமக்கு என்ன வந்ததுன்னா P is not a limit point of Aன்னு வந்தது. அப்போது இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா நம்மளுடைய அசம்ஷன் தப்பு. ஓகே, P is not a limit point. இது வந்து a contradiction to
which is a contradiction to the given hypothesis P is a limit point of A. அது வந்து கொடுத்திருக்க ஹைபோதசிஸ். ஸோ அதுக்கே ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துருச்சு. எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா நம்மளுடைய அசம்ஷன் இந்த இன்டர்செக்ஷன் ஹேஸ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது வந்து தப்பு, அந்த அசம்ஷன் தப்பு. ஹென்ஸ் இந்த கான்ட்ரடிக்ஷன்னால நமக்கு என்ன வந்ததுன்னா ஹென்ஸ் BP epsilon intersection A minus P has infinitely many points. Infinitely many elements. Okay, for every epsilon greater than 0. Every epsilon greater than 0. Okay. அப்போ P வந்து லிமிட் பாயிண்டாக இருந்ததுன்னா அந்த ஓப்பன் பால் எவ்ரி ஓப்பன் பால் ஆஃப் P contains infinite number of points of A. Okay, every open ball of P contains infinite number of points of A னா அந்த பாயிண்ட் வந்து லிமிட் பாயிண்டாக இருக்கும். ஓகே, அதை தான் இந்த தியரம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதிலேருந்து ஒரு சின்ன அப்சர்வேஷனாக நம்ம என்ன சொல்லலாம்னா கராலரி வந்து என்ன சொல்லலாம்னா a finite set does not have any limit point. Okay, a finite set does not have any limit point. Okay, இப்போ இதுவரை நம்ம லிமிட் பாயிண்ட்னா என்னன்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிமிட் பாயிண்ட்ஸை வச்சு இன்னொரு முக்கியமான கிளாஸ் ஆஃப் செட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். அது வந்து க்ளோஸ்டு செட். ஓகே, க்ளோஸ்டு செட்ஸ். ஸோ a subset A x, Dங்கிற மெட்ரிக் ஸ்பேஸில் ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட். இதை வந்து எப்போ க்ளோஸ்னு சொல்லுவோம்னா is said to be closed if A contains all its limit points. Okay, அதாவது ஒரு செட்டு அந்த செட்டில் வந்து அந்த செட் வந்து அதோடைய எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் கண்டெயின் பண்ணியிருந்ததுன்னா அந்த மாதிரி செட்டை வந்து க்ளோஸ்டு செட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, அந்த மாதிரி செட்டை க்ளோஸ்டு செட்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு A = 0, 1. அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் இந்த ரெண்டும் வந்து ஆர் க்ளோஸ்டு செட்ஸ் இன் R. அதே நேரத்தில் நம்ம முதல்ல எடுத்தோம் இல்லையா இந்த செட் A வந்து 1, 1/2 எக்ஸெட்ரா 1/n எக்ஸெட்ரா, இது வந்து இஸ் நாட் அ க்ளோஸ்டு செட். ஏன்னா 0ங்கிறது இதோடைய லிமிட் பாயிண்ட்டு. 0 வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு என்ன ரீசன்? the limit point P = 0 does not belongs to A. அதனால் இது வந்து நாட் அ க்ளோஸ்டு செட். ஆனால் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு செட்டும் க்ளோஸ்டு செட்டாக தான் இருக்க போகுது. என்ன ரீசன்னா இப்போ இந்த செட்டு ஏன் க்ளோஸ்டு, Z வந்து ஏன் க்ளோஸ்டு? ஏன்னா ஜெட்டுக்கு வந்து எந்த லிமிட் பாயிண்ட்டுமே இல்லை. இங்கே டெஃபினேஷன் என்ன? லிமிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா P வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா P பிலாங்ஸ் டு A. அந்த மாதிரி செட்டை தான் வந்து க்ளோஸ்டு செட்னு சொல்கிறோம். இங்கே ஜெட்டுக்கு வந்து எந்த லிமிட் பாயிண்ட்டுமே இல்லை. லிமிட் பாயிண்ட் இருந்தால் தானே அந்த செட்டுக்குள்ளே வரணும். லிமிட் பாயிண்ட்டே இல்லை, அதனால் Z வந்து க்ளோஸ்ட். இதே ரீசன் தான் வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸை சொல்லுவோம். எந்த ஒரு செட்டு எடுத்தாலும் அதுக்கு எந்த லிமிட் பாயிண்ட்டும் கிடையாது, அதனால் எனி செட் இஸ் க்ளோஸ்ட். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எனி செட் இஸ் ஓப்பன் இன் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ்னு பார்த்துருக்கோம்.
இங்கே வந்து என்ன சொல்கிறோம், எனி செட் இன் a discrete metric space is also closed. ஓகே, இஸ் ஆல்சோ க்ளோஸ்ட். ஸோ நான் அதை வந்து ஒரு ரிமார்க்காக சொல்கிறேன். ஓகே, XD வந்து discrete metric spaceனு எடுத்துக்கோங்க. XD be a discrete metric space. And A வந்து ஏதோ ஒரு subset of X. Then A is closed in X. Okay, A is closed in X as A does not have any limit point. என்ன ரீசன்னா ஏக்கு எந்த லிமிட் பாயிண்ட்டுமே இல்லை, does not have any limit. இதே மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா எம்டி செட் இஸ் ஆல்சோ க்ளோஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, 2 இங்கே வந்து எம்டி செட் அண்ட் எக்ஸ் ஆர் ஆல்வேஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். அது நீங்கள் எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸனாலும் எடுத்துக்கோங்க, அதில் வந்து எம்டி செட்டும் இந்த ஹோல் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸும் வந்து எப்போதுமே க்ளோஸ்டாக இருக்கும். ஓகே, எப்போதுமே க்ளோஸ்டாக இருக்கும். இங்கே வந்து ட்ரிவியலி இட் இஸ் ட்ரூ, ஏன்னா இதுக்கு லிமிட் பாயிண்ட்டே இல்லை, அதனால் இது வந்து க்ளோஸ்டு செட். இங்கே வந்து லிமிட் பாயிண்ட் வந்து இந்த செட்டிலேருந்து தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ஏன்னா நம்மளுடைய ஹோல் செட்டே வந்து எக்ஸு, அதனால் இந்த ரெண்டுமே வந்து க்ளோஸ்ட். அதே மாதிரி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இந்த ரெண்டுமே வந்து ஓப்பனுங்கிறதையும் பார்த்துருக்கோம். சரியா, எம்டி செட் அண்ட் the whole metric space are always open and they are always closed. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சப்போஸ் கொடுத்துருக்க செட்டு வந்து ஒரு க்ளோஸ்டு செட் இல்லை, ஆனால் அதுலேருந்து நம்மளால் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டை வந்து உருவாக்க முடியும். ஓகே, இப்போ கொடுத்துருக்க செட்டு ஓப்பனாக இருக்காது, ஆனால் அதுலேருந்து நம்மளால் ஒரு ஓப்பன் செட்டு வந்து நம்மளால் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். என்னது கொடுத்துருக்க செட்டு ஏன்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து இன்டீரியர் ஆஃப் ஏ பார்க்கலாம். இன்டீரியர் ஆஃப் ஏங்கிறது என்ன, ஏல உள்ள எல்லா இன்டீரியர் பாயிண்ட்டையும் இங்கே உள்ள எடுத்து எழுதியிருக்கோம். ஓகே, அதுதான் வந்து இன்டீரியர் ஆஃப் ஏ. ஸோ இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கும். இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கும், ஆனால் இன்டீரியர் ஆஃப் ஏ வந்து ஓப்பன் செட்டாக இருக்கும். இன்டீரியர் ஆஃப் ஏ ஓப்பன் செட்டு. கொடுத்துருக்க செட்டு ஓப்பனாக இருக்காது, ஆனால் இன்டீரியர் ஆஃப் ஏ ஓப்பன். இப்போ இதே மாதிரி கொடுத்துருக்க செட்டு க்ளோஸ்டாக இருக்காது, ஆனால் அதுலேருந்து நம்மளால் ஒரு க்ளோஸ்டு செட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் முதல்ல டெரைவ்டு செட்டுன்னா என்னன்னு வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டெஃபனிஷன், ஏங்கிறது வந்து ஏதோ சப்செட் ஆஃப் எக்ஸு. ஸோ ஏ ப்ரைம்ங்கிறது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் பி இன் எக்ஸ் சச் தட் பி இஸ் a limit point of A. ஓகே, P is a limit point of A. அதாவது இந்த A ப்ரைம்ங்கிறது வந்து என்னென்னா ஏவுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்டையும் எடுத்து எழுதுகிற செட்டு தான் வந்து A ப்ரைம். ஸோ இந்த செட்டுக்கு பேர் வந்து என்னென்னா டெரைவ்டு செட் ஆஃப் A, வேர் A is a subset of a metric space. இப்போ இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறேன், க்ளோஷர் ஆஃப் ஏ. ஸோ இதுக்கு பேர் என்ன, ஏ க்ளோஷர் அல்லது க்ளோஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ யூனியன் ஏ ப்ரைம். ஓகே, ஏ யூனியன் ஏ ப்ரைம் இஸ் கால்ட் த க்ளோஷர் ஆஃப் ஏ, இஸ் கால்ட் த க்ளோஷர் ஆஃப் ஏ. ஓகே, இஸ் கால்ட் த க்ளோஷர் ஆஃப் ஏ இன் எக்ஸ். எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேட்டிவ் டு த மெட்ரிக் ஸ்பேஸ் ஒன்லி. நம்ம எந்த மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்ம சொல்லணும். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே மெட்ரிக் ஸ்பேஸை வந்து இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஏ சப்செட் ஆஃப் ஒய் அப்போ பார்க்கும்போது ஏ க்ளோஷர் இன் ஒய் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஏ க்ளோஷர் இன் எக்ஸு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஏ க்ளோஷர் என்னவாக இருக்குன்னா இஸ் அ க்ளோஸ்டு செட் கண்டெய்னிங் ஏ. ஏ க்ளோஷர் வந்து ஏ க்ளோஷர் is a closed set and A subset of A closure. அது வந்து obvious.
ஏன்னா ஏ க்ளோஷர் வந்து என்னென்னா ஏ யூனியன் டெரைவ்டு செட் ஆஃப் ஏ, அதனால் ஏ சப்செட் ஆஃப் ஏ க்ளோஷர் அது வந்து கிளியரு. ஆனால் ஏ க்ளோஷர் வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஏ க்ளோஷர் வந்து க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லணும் நம்ம. ஓகே, அப்போ கொடுத்துருக்க செட்டிலேருந்து நம்மளால் வந்து ஒரு க்ளோஸ்டு செட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அது வந்து ஏ க்ளோஷர். ஓகே, அது வந்து ஏ க்ளோஷர். ஸோ இந்த டெஃபனிஷன் வந்து நமக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஏன்னா வந்து லிமிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க செட்டோடைய லிமிட் பாயிண்ட் எல்லாம் எடுத்தோம்னா அது ஏ ப்ரைம். ஏ க்ளோஷர் வந்து ஏ யூனியன் ஏ ப்ரைம். இப்போ ஏ க்ளோஷர் வந்து க்ளோஸ்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு தியரத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லெட் ஏ பி a subset of a metric space, subset of a metric space XD. Then number one, A closure is closed in X. Okay, A closure வந்து ஒரு closed set. ஸோ ரெண்டாவது A வந்து closedஆ இருந்ததுன்னா என்ன ஆகும்? A closedனா if and only if A equal to A closure. Okay, A is closed if and only if A equal to A closure. மூணாவது A closure is the smallest closed set. Smallest closed set containing A. Okay, A closure தான் வந்து ஒரு smallest closed set. A contain பண்ணியிருக்க ஒரு smallest closed set வந்து A closure. ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஒன் வந்து ட்ரிவியல். ஸோ அதை நான் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். எதனால் வந்துன்னா A is closed எடுத்துக்கிட்டிங்கன்னா A contains all its limit point. அதாவது derived set வந்து subset of Aன்னு வரப்போகுது. derived set subset of Aனா A closure அது வந்து A யூனியன் A prime, அதனால் Aன்னு வரப்போகுது. ஓகே, ஸோ ஒரு சைடு அதாவது A closedனா A equal to A closure, ஜஸ்ட் டெஃபனிஷன். A closureோட டெஃபனிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா வரப்போகுது. அதே மாதிரி தான் இந்த இம்ப்ளிகேஷனும் A equal to A closure. அப்போ என்ன வரப்போகுதுன்னா A closureோட டெஃபனிஷன் என்ன? A யூனியன் A prime. அப்போ இந்த A prime subset of A. That means A contains all its limit point. So hence A is closed. So இது வந்து ஒரு straightforward statement. Okay, straightforward statement. இப்போ இதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ A closure வந்து closed in Xன்னு சொல்லணும். A closure is closed setன்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்மளுடைய கிளைம் வந்து A closure is closed in X. இப்போ நம்ம இதுக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது வந்து இந்த செட்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, let P belongs to X be a limit point of A closure. ஓகே, அப்படின்னா வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்? to prove P belongs to A closure. நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுலேயே வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் என்னன்னா, இஃப் P வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கோங்க. இஃப் P is a limit point of ஏனா then P belongs to A prime which is a subset of A closure. ஓகே, அதாவது நம்ம இந்த பாயிண்ட் P-யை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது வந்து Pங்கிறது வந்து A closureோடைய லிமிட் பாயிண்ட். அதை வச்சுட்டு நம்ம P belongs to A closureன்னு சொல்லணும். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, P வந்து A உடைய லிமிட் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்படி இருந்ததுன்னா P வந்து டெரைவ்டு செட்டில் இருக்கும். டெரைவ்டு செட்டில் இருந்ததுன்னா டெரைவ்டு செட் வந்து சப்செட் ஆஃப் A closure. ஏன்னா என்ன டெஃபினேஷன்? இது வந்து A closure வந்து A யூனியன் A prime. அப்போ இது வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு இம்ப்ளிகேஷனாக வந்துடும். எப்போன்னா P இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் A. இப்போ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ டு ப்ரூவ் P belongs to A closure, it is enough to prove P belongs to A prime.
ஓகே, இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் P பிலாங்ஸ் டு A ப்ரைம். இதை வந்து நம்ம சொன்னால் போதும். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு என்ன தெரியும்னா we know B P epsilon intersection A closure minus singleton P is non-empty for every epsilon greater than 0. இது நமக்கு தெரியும். ஏன்னா P is a limit point of A closure. P is a limit point of A closure. ஓகே, இப்போ வந்து ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இங்கே B. ஸோ this implies or equivalently intersection இங்கே வந்து A closure minus P. இது வந்து A closure என்ன, A union A prime minus P. Okay, this is non-empty for every epsilon greater than 0. ஸோ நமக்கு வந்து இங்கே A union A primeல இருந்து P-யை வந்து எடுத்திருக்கோம். ஓகே, P-யை வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து என்ன வரப்போகுதுன்னா இன்டர்செக்ஷன் P காம்ப்ளிமெண்ட் வரப்போகுது. இன்டர்செக்ஷன் இந்த இந்த சிங்கிள்டன் P காம்ப்ளிமெண்ட்டு. ஸோ இன்டர்செக்ஷனை வந்து இங்கே உள்ளே கொடுத்தோன்னா A இன்டர்செக்ஷன், அதாவது இந்த செட்டு என்னென்னு அப்சர்வ் பண்ணலாம். A யூனியன் A ப்ரைம் மைனஸ் சிங்கிள்டன் P. இது டெஃபனிஷன் என்னன்னா A யூனியன் A ப்ரைம் இன்டர்செக்ஷன் சிங்கிள்டன் P x மைனஸ் சிங்கிள்டன் P. அதாவது இந்த சிங்கிள்டன் P-யோட காம்ப்ளிமெண்ட். ஆனால் இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே உள்ள யூனியன் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து A இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் சிங்கிள்டன் P. ஓகே, இது ஒரு செட்டு. யூனியன் A ப்ரைம் இன்டர்செக்ஷன் எக்ஸ் மைனஸ் சிங்கிள்டன் P. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே மைனஸ் Pங்கிறது வந்து என்னென்னா A மைனஸ் சிங்கிள்டன் P யூனியன் A ப்ரைம் மைனஸ் சிங்கிள்டன் P. இதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போது நமக்கு பால் சென்டர் அட் P ரேடியஸ் எப்சிலன் இன்டர்செக்ட் திஸ் செட்டுனா இன்டர்செக்ட் திஸ் செட் ஆர் திஸ் செட். ஆனால் நம்ம எப்சிலன் வேரி ஆகிட்டே இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலன் வந்து 1/n எடுத்துக்கோங்க. எல்லா ஈவன் நம்பருக்கும் இதை இன்டர்செக்ட் பண்ணலாம், எல்லா ஆட் நம்பருக்கும் இதை இன்டர்செக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அதாவது எப்போதுமே அது வந்து ஏஐ இன்டர்செக்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, எப்போதுமே அது வந்து ஏஐ இன்டர்செக்ட் பண்ணுது அதை சொல்லியாச்சுன்னா வந்து ஓகே. ஸோ சப்போஸ் இப்போ வந்து பி எப்சிலன் இன்டர்செக்ஷன் A prime minus singleton P இது நான் எம்டின்னா என்ன அர்த்தம்? இது நான் எம்டின்னு எடுத்துக்கலாம். இது நான் எம்டின்னா this implies there exists point Q in A prime minus singleton P such that distance between P, Q இது வந்து less than epsilon. அதாவது இங்கே Q வந்து இதில் இருக்குன்னு எடுத்திருக்கேன். ஸோ let Q belongs to வச்சுக்கலாம். அதாவது ஓகே, ஸோ இதை எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இந்த செட்டில் இருக்குது, அது வந்து இந்த பால்லையும் இருக்குது. ஆனால் Qங்கிறது என்ன மாதிரியான பாயிண்ட்டு? Q வந்து A ப்ரைமில் இருக்குது. அப்போ Qங்கிறது வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏங்கிறதுனால this implies so let R greater than 0 such that D of P, Q plus R is less than epsilon. இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ B of QR இது எதில் இருக்க போகுதுன்னா is a subset of B of P, epsilon. இதை எப்படி கன்க்ளூட் பண்ணியிருக்கேன்? நீங்கள் வந்து Pங்கிற பால் எடுத்துக்கோங்க, எப்சிலன் ரேடியஸில் பால் வரைகிறீங்க. ஓகே, Q வந்து இதில் இருக்குது. Q வந்து இந்த பாயிண்ட்னு வச்சுக்கலாம். Qங்கிறது இந்த பாயிண்ட்டு. இப்போ நான் வந்து Qலேருந்து R ரேடியஸில் ஒரு பால் ட்ரா பண்ணியிருக்கேன். Qலேருந்து R ரேடியஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். இது R. ஆனால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P, Q அண்ட் R இது என்ன வரப்போகுது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் P, Q அதுக்கப்புறம் இந்த R ஆட் பண்ணுறோம், அது வந்து லெஸ் தென் எப்சிலன்.
அதனால் இந்த பால் வந்து பி ஆஃப் கியூ கமா ஆர் வந்து சப்செட் ஆஃப் பி கமா எப்சிலன். அல்லது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஜாமெட்ரிக்கலாக நீங்கள் இது கிளியராக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன வெரிஃபை பண்ணலான்னா z பிலாங்ஸ் டு பி ஆஃப் பி கமா கியூ கமா ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திஸ் இம்ப்ளைஸ் z பிலாங்ஸ் டு பி ஆஃப் பி கமா எப்சிலன். ஏன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி போடுங்க. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுதுன்னா டி ஆஃப் பி கமா z இஸ் லெஸ் than or equal to d of p comma q plus d of q comma z. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த நம்பர் 6. ஸோ திஸ் இஸ் d of p comma q plus r. இது less than epsilon. இது less than epsilon. அப்போ z belongs to இந்த ball. ஓகே. அப்போ b of q comma r subset of b of p comma epsilon. ஆனால் b of q comma r இது qங்கிறது லிமிட் பாயிண்ட்டுங்கிறதுனால இன்டர்செக்ஷன் a minus q இது வந்து நான் எம்டி. இது வந்து நான் எம்டி. இன்ஃபேக்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அதனால் வந்து இங்கே a மைனஸ் q இல்லை, a மைனஸ் q கமா p கூட எழுதிக்கலாம். a மைனஸ் q கமா p. ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ b of q கமா r is a subset of b of p comma epsilon. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா b of p comma epsilon intersection a minus q comma p is non-empty. In fact infinite number of points இருக்கு. infinite number of points இருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா p-யை வச்சு எப்சிலன் பால் வரைஞ்சோன்னா அந்த intersection with a has infinite number of points னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த இன்டர்செக்ஷனில் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் b of p comma epsilon has infinite number of points, infinitely many points of a. இது எப்போன்னா for every epsilon greater than 0. For every epsilon greater than 0க்கு இது true. அப்படின்னா என்ன ஆகும்? So this implies p belongs to a prime. P is a limit point of a. P is a limit point of a. Hence, since p belongs to a prime, this is a subset of a closure. This is a subset of a closure. Okay. So நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு கேஸை தான் நம்ம பார்த்துருக்கோம். என்ன கேஸுன்னா p வந்து a க்ளோஷரோடைய லிமிட் பாயிண்ட்டு. அப்படின்னா b of p comma epsilon இன்டர்செக்ஷன் இது வந்து நான் எம்டி ஃபார் எவ்ரி எப்சிலன். ஆனால் இந்த செட்டை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா a மைனஸ் p யூனியன் a ப்ரைம் மைனஸ் p. ஓகே, a ப்ரைம் மைனஸ் p. இப்போது b of p comma epsilon இன்டர்செக்ஷன் வித் திஸ் நான் எம்டின்னா ஃபார் சம் எப்சிலன். ஓகே, ஆனால் நான் வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் சொல்லணும். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா b of p comma epsilon intersection இது இந்த செட் a prime minus p இது வந்து நான் எம்டின்னு எடுத்துட்டு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், b of p comma epsilon intersection a has infinite number of points னு சொல்லியிருக்கோம். has infinite number of points. இப்போ ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணோன்னா p வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு நமக்கு வந்துடும். p வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் a. hence p belongs to a prime which is a subset of a closure. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சரியா? to prove p belongs to a closure. hence a closure is a closed set. Okay, is a closed set. Okay, so நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா a closure is a closed set. அதை வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் the third statement என்னன்னா a closure is the smallest closed set containing a. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.